ஓ நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரே அமிர்தகலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக. மகா மேதைகள் உருவாகும் வண்ணம் இருப்பவரும், மகா தைரியசாலி உருவாகும் வண்ணம் இருப்பவரும், மெகா கோடீஸ்வரர் தனவந்திரப்பட்டு உருவாகும் காலப்புருஷனுக்கு 10வது ராசி மகர ராசி. இந்த ராசியில் 21வது நட்சத்திரமாக சூரிய பகவான் நட்சத்திரமாக வருவது உத்திராடம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் மருத்துவ நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் மருத்துவர்களாகவும் மிகப்பெரிய அரசியல் வல்லுநராகவும் அரசியல் கசானவை அசைக்கக்கூடியவர்களும் வலம் வருகின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் உயர்நிலை அடைய முடியாத ஒவ்வொரு சில நிலைகளையும் பொருளாதாரத்தில் மந்த நிலையில் ஏற்பட்டு, தொழிலில் தொய்வு ஏற்பட்டு, கடன் பிரச்சனை, வழக்கு, வம்பு, கோர்ட்டு கேசுகளில் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கால சூழ்நிலைகளாலும் பிரமணி எழுதிய தலையெழுத்தினால் இவர்கள் சிரமப்படும் இவர்கள் வாழ்க்கையை உயரக்கூடிய இவர்களுக்கு அதியோகத்தை செய்யக்கூடிய சித்தர் ஒருவர் திருப்பதியில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ கொங்கண சித்தரை பிடித்து கொள்ள வேண்டும். இந்த கொங்கண சித்தரை பிடித்தால் இவருடைய விதி மாறி வாழ்க்கையை உயர்நிலை செல்லக்கூடிய ராஜயோகம் ஏற்படும். பிரியமான சகோதர சகோதரர்களே, மகர ராசியில் உதித்த உத்திராடம் நட்சத்திரத்தின் 2ஆம் 3 4ஆம் பாகத்தின் அதிபதி உரித்திருக்கும் அந்நண்பர்களே, தோழர்களே, நீங்கள் தினந்தோறும் இந்த கொங்கண சித்தருடைய இந்த மந்திரத்தை 21 முறை எவர் ஒருவர் துதிக்கிறார்களோ, இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு செல்வ வளமும் பொருள் வளமும் பொருளாதார மேம்பை ஏற்பட்டு மெகா குபேரனாய் வளக்கூடிய யோகம் பூமியில் ஏற்படும். இதோ மந்திரம்: ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் க்ரீம் ஸ்ரீ கொங்கண சித்தரே நமக. ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் க்ரீம் ஸ்ரீம் கொங்கண சித்தரே நமக. ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் க்ரீம் ஸ்ரீ கொங்கண சித்தரே நமக. இந்த மந்திரத்தை 21 முறை நீங்கள் தினந்தோறும் சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார மேம்பாடு ஏற்பட்டு வாழ்வின் அதி உச்சநிலை. இந்த மகர ராசிக்காரர்கள் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாகத்தில் இருப்பவர்கள் வாழ்வில் உயர்ந்தடைவது உண்மை உண்மை உண்மை.